போல் எங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக மழை பெய்யுது அப்படின்ற கேள்விக்கு ஜெய்சால்மர் ராஜஸ்தான் அப்படின்ற இடத்துலன்ற பதில் சொன்னீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு 1 மார்க். ஸோ இந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்குக்கான வாய்ப்பு ஈஸியாக இருக்குது. இந்த ரெண்டு கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக உங்களால் மார்க் எடுக்க முடியும். அடுத்தது, இந்தியாவில் இருக்கும் இனக்குழுக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கு திராவிடர்கள், ஆரியர்கள், நீக்ரோக்கள், ஆல்பைன்கள், அப்புறம் மங்கோலியர்கள், இந்த 5 இனக்குழுக்கள் தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. இப்படி பல இனக்குழுக்கள் இருக்கிறனால தான் இந்தியா வந்து எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லி V.A. ஸ்மித்ன்றவர் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் மொழியை வந்து 2004ன்ற வருஷத்தில் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது செம்மொழி இருக்க மிகவும் பழமையான மொழி அப்படின்ற அந்தஸ்தை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தமிழ் மொழிக்கு கொடுத்துருக்கு. இந்த மொழிகள் எல்லாம் அங்கீகாரம் கொடுக்குற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8வது அட்டவணை அப்படின்ற 8th ஷெட்யூலில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 22 மொழிகளுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. மியூசிக்கும் டான்ஸும் ரொம்பவே வந்து இன்டர்கனெக்டடான்னு சொல்லுவாங்க. இன்டர்கனெக்ட் எப்படின்னா, அதாவது இந்த மாதிரி இசைக்கு இந்த மாதிரி நடனம் தான் வரும் அப்படின்றனால இது ரெண்டுமே வந்து ரொம்பவே வந்து ஒத்து போகக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இந்துஸ்தானி, கர்நாடிக், கிளாசிக்கல் தமிழ், ஃபோக், லாவானி, காசி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றது வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாட்டில் எப்படி வந்து ஒருமைப்பாடு இருக்கணும் அப்படின்றத வந்து நம்மளுடைய முன்னாள் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு வந்து அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற புக்கில் வந்து எழுதிட்டு இருக்கார். அதில் தான் வந்து முதல் முறையாக இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வந்து முதல் முறையாக கொடுக்குறாரு நமக்கு.